சார் வணக்கம் சார். வணக்கம் மார்சல். 31 பேருக்கு கருணையின் அடிப்படையில் கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தது தொடர்பாக கருணை அடிப்படையில் வழங்கப்பட்ட அந்த பணிகள் ரத்து செய்யப்படுவதாக மதுரை உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவை அளித்திருக்கிறது. விஜய் அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இது பார்க்கப்படுகிறது. எப்படி பார்க்குறீங்க? நாம் தமிழர் இதில் ரொம்ப போல்டா அரசு வேலைக்காக காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி காத்திருக்கக்கூடிய இளைஞர்களோட ஒரு நலனுக்காக நாம் தமிழர் கட்சி மற்றும் சில சமூக ஆர்வலர்களும் எடுத்த முயற்சியை நீதிமன்றம் சரின்னு சொல்லியிருக்கு. தான் நான் பாராட்டுறேன், வரவேற்கிறேன். இது சட்டத்துக்கு மாறானது. நீங்கள் ஒரு அரசு விழாவில் இறந்தால் அது சரி, ஒரு மொழி போராட்டத்தில் இறந்தால் சரி, ஒரு சமூக நீதி போரில் இறந்தால் சரி, ஒரு ஒட்டுமொத்த தமிழகமே அக்செப்ட் பண்ண ஒரு போராட்டம்னா சரி, ஒரு சுதந்திர போராட்டம்னா சரி. இது அல்லாது ஒரு அரசியல் கட்சி கூட்டத்திற்கு கூட்ட நெரிசலில் இறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னால் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதாக கேட்பாங்க இல்லையா? இப்போ நீங்கள் கன்னியாகுமரி இந்து கிறிஸ்டின் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்கெல்லாம் பாஜக அரசு வேலை கொடுத்தா அது கோர்ட்டு ஒத்துக்குமா? கோவை குண்டு வெடிப்பில் பாதிக்கப்பட்ட ஏழை இந்துக்களுக்கெல்லாம் அந்த குடும்பத்தினருக்கெல்லாம் வேலை கொடுத்தா ஒத்துக்குவாங்களா? ஸோ அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக தான் இதை நான் பார்க்குறேன். மேலும் அந்த வழக்கு வேற இருக்கும்போது இதை தவிர்த்திருக்கலாம். ஸோ இந்த 41 அந்த அரசியல் கட்சி சார்பாக நிவாரணம் கொடுக்கறதோ, நிதி அளிக்கிறதோ, அவங்களுக்கு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள அடாப்ட் பண்ணி அவங்கள காபந்து பண்ணி அவங்களோட வளர்ச்சிக்கு உதவுவதோ ஒரு அரசியல் கட்சி சம்பந்தப்பட்டது. அது அந்த கட்சிக்கு உரிமை ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அரசு பணத்தை, அரசு வேலை வாய்ப்பை சட்டத்துக்கு புறம்பாய் உங்களுக்கு கொடுக்கறது தவறுங்கிறத நீதிமன்றம் சொல்லியிருக்குது. அரசுக்கு அதிகாரம் இருக்குது, ப்ரெரோகேட்டிவ் பவர் இருக்குது, நாங்கள் அப்பீல் பண்ணுவோன்னு அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. நான் சொல்கிறேன், அப்பீல் பண்ணாலும் உங்களுக்கு இந்த இதில் சாதகமான தீர்ப்பு வர்றதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு தான் நான் கருதுறேன். ஈக்குவாலிட்டி பிவர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் பிவர் லா, அதில் ரீசனபிள் கிளாசிஃபிகேஷன் அக்செப்டபிள். மொழிப்போர், சுதந்திர போர், இந்த மாதிரி ஏதாவது அக்செப்டபிள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிரும். இப்போ மண்டைக்காடு கலவரத்தில் காணாமல் போனவங்களோட குழந்தைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வேணும்னு மத்திய அரசுகிட்ட கேட்டால் இதை முன்னுதாரணமாக வச்சு மத்திய அரசு கொடுக்கலாம். கோவை குண்டு வெடிப்பில் இறந்தவங்களுக்கெல்லாம் மத்திய அரசு கிட்ட கேட்டால் மத்திய அரசு கொடுக்கலாம். அப்படி ஒரு முன்னுதாரணம் சரியாக இருக்காதுங்கிறதா என்னோட பார்வை. அதே வேளையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட அரசியல் கட்சி அவங்கள காபந்து பண்ணுறது, அவங்களுக்கு உதவிகள் பண்ணுறது அந்த கட்சியின் பார்வையில் அது 100க்கு 100 கரெக்ட். இது மாதிரி நாம் தமிழர் கட்சி வழக்கு தொடர்ந்திருக்கு, அந்த மாதிரி தீர்ப்பை பெற்றிருக்கு அப்படின்னா, நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மக்களுடைய கோபம் நாம் தமிழர் கட்சி மேல திரும்பாதா? நாம் தமிழர் இதுல மக்கள் ஆதரவு இருக்குன்னு தான் அதுல போல்டா பண்றாங்க. மற்றவங்க இது ஒரு கம்பாஷனேட் கிரவுண்டு, இறக்கமான ஒரு இது கருணை அடிப்படையில் உள்ளது, இதுக்குள்ள நம்ம போய் ஏதாவது கேஸ் போட்டு நம்ம மேல கோபம் வந்துடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. நாம் தமிழர் அம்பாசமுத்திரத்திலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, 4 விழுக்காட்டுல இருக்கிறவங்க 35 விழுக்காடுல இருக்கக்கூடிய விஜய்க்கு எதிராக சீமான் வர்சஸ் விஜய்ங்கிற ஒரு இதை அடுத்த கட்ட களத்துல தனிச்சு நின்று பார்த்துடலாம் என்ன வருதுங்கிற ஒரு துணிச்சலான முடிவை அவங்க எடுக்கிறாங்க. அந்த முடிவின் அடிப்படையில தான் இது விஜய்க்கோட முடிவுக்கு எதிராக வேற மற்றவங்க தயங்கி அதனால தங்களுக்கு வாக்கு வங்கி பாதிப்புமோ, மக்கள் மத்தியில தங்களுக்கு ஒரு கருணை அடிப்படையில பண்றதுக்கெல்லாம் குறுக்க நிற்கிறாங்களேங்கிற ஒரு எண்ண ஓட்டம் வருமோங்கிறத பற்றி எல்லாம் கவலைப்படாம கம் வாட்மேங்கிற அடிப்படையில இதற்கு எதிரான ஒரு வழக்கை தொடர்ந்து அதுல கிளிட்டஸா அந்த வழக்கறிஞர், நாம் தமிழர் வழக்கறிஞர் அதுல நிவாரணமும் பெற்றிருக்கிறாரு. இதை மற்ற போட்டித் தேர்வு எழுதக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் நாம் தமிழரோட முடிவை பாராட்டுறாங்க. அந்த இளைஞர்கள் சார்பாக தான் நாம் தமிழர் நிற்கிறாரு, சீமான் நிற்கிறாரு. சீமான்ட்ட இது தொடர்பாக பேசினேன். அது அவங்க கட்சி ரீதியாக அவங்க பண்றதை பற்றி ஆட்சேபனை இல்லை. அரசு ரீதியாக இதை பண்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த அடிப்படையில தான் நான் மற்றவங்க செய்யாததை நான் வழக்கு தொடர்பு அது நாங்கள் வெற்றியும் பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிற கருத்தை அவர் முன் வச்சாரு. ஸோ அவங்க இது தங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாட்டம், வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு கிடைச்ச இளைஞர்கள் குரலை தாங்கள் ஒலித்ததாட்டம் தான் அவங்க கருதுறாங்க. இது கொஞ்சம் சென்சிட்டிவான மேட்ரு, ஒரு கருணை அடிப்படையான ஒரு மேட்ருன்னு சொல்லும்போது மற்றவங்க எதுக்குன்னு நினைப்பாங்க. நாம் தமிழர் அதை நினைக்காம துணிந்து தங்களோட கருத்தை அவங்க முன்னெடுத்திருக்கிறாங்க. விஜய் அவர்கள் இந்த ஒரு பெரிய முயற்சி எடுத்தாரு, மிகப்பெரிய பின்னடைவா இந்த அரசுக்கு இது உண்மையாக? இல்லை, அவங்களுக்கு தெரியும்
பின்னடைவு வரும், சட்டத்தின்படி சிக்கல் வரும்னு தெரியும். அவங்க வரட்டு, நம்ம சார்ந்தவங்களுக்கு நாம கரெக்டா இருப்போம், நம்ம கேடர்ஸுக்கு நாம கொடுத்தோம்னு சொன்னாதான் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க மத்தியில் அவர் நம்ம அரசாங்கத்தில் கொடுத்தாங்கங்கிறது அவருக்கு ஒரு பூஸ்ட் ஆகும். மற்றவங்க சட்டத்தின் துணை கொண்டு ஈக்குவாலிட்டிக்கு வரலாம், ஈக்குவல் ப்ரொடெக்ஷனுக்கு வரலாங்கிற அடிப்படையில் எதிர்க்க செய்வாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும். லெட் தம் அஜிடேட் அண்ட் contest in the court, no issues. பட் நம்ம செய்கிறத செய்து நம்மளை சார்ந்தவங்க மத்தியில் நாம் அவங்களுக்கு உறுதியாக இருக்கோங்கிற அந்த ஒரு இமேஜை கொண்டு போகணுங்கிறதுக்காக அவங்க சட்டத்தின் தீர்ப்பு எப்படியா இருந்தாலும் நாம் தார்மீகப்படி நம்ம கட்சிக்காக நம்ம ஆட்சின்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் அது கூட்டணி ஆட்சி தான், 4 கட்சி கூட்டணி ஆட்சியில் நாம் அதை செய்திடணுங்கிறத அவங்க செய்திருக்கிறாங்க. அதை காங்கிரஸோ சிபிஎம்மோ சிபிஐயோ காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ ஐயுஎம்ஓல எதிர்த்த மாதிரி தெரியல. சிபிஎம் சிபிஐ கூடாதுன்னு இதை சொன்னதாட்டு நான் ஞாபகப்படுத்தி பார்க்குறேன். அவங்க அவுட் சைட் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய அந்த 2 கட்சியும் கூடாதுங்கிற ஒரு கருத்தை சொன்னதாக பார்க்குறேன். அன்னைக்கு அந்த நிகழ்ச்சி கூட நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் அதை பொருட்படுத்தாமல் நிகழ்ச்சியை நடத்தினாங்க. ஸோ அவங்கள பொறுத்தவரை அவங்கள சார்ந்தவங்களுக்கு அவங்க கரெக்டாக இருக்கிறதாட்டு அதை கொண்டு போகிறாங்க. மேல்முறையீடு போனால் உச்ச நீதிமன்றத்திலையும் விஜய் அவர்களுக்கு உறுதியாக எதுவும் இது கிடைக்காது. இந்த மதுரை பெஞ்சில் உள்ள அந்த அப்சர்வேஷனை பார்க்கும்போது இதுதான் உச்ச நீதிமன்றத்திலையும் கண்டினியூ ஆவதுக்கான வாய்ப்பு இருக்கதான் நான் பார்க்குறேன். விஜய் அவர்கள் கருணையின் அடிப்படையில் இந்த முயற்சி எடுத்தாரு. அவர் நீதிமன்றத்தில் அவங்க தரப்பு வழக்கறிஞர்கள் சொல்றாங்க இது ஒரு சாதாரண வேலை தான் அப்படின்றாங்க. இல்லையா, அதுதாங்க. நாளைக்கு இந்து முன்னணி கலவரத்தில், மண்டைக்காடு கலவரத்தில் பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்துக்கெல்லாம் மத்திய அரசு வேலை கொடுக்கலாமா? கோவை குண்டு வெடிப்பில் பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்துக்கெல்லாம் மத்திய அரசு வேலை கொடுக்கலாமா? இருக்குது இல்லை. ஆர்எஸ்எஸ் அலுவலக குண்டு வெடிப்பில் இறந்து போன சகோதரர் பாலன் குடும்பத்தை சார்ந்தவங்க அவங்களெல்லாம் மத்திய அரசு வேலை கொடுக்கலாமா? ஸோ அது ஒரு தவறான முன்னுதாரணமாக இருங்கிறது தான் நம்ம ஒரு அரசியல் கட்சி நிகழ்வு வேற, பொது பிரச்சனைங்கிறது வேறங்கிறது தான் இதில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதை நீதிமன்றம் அங்கீகரித்தா நாளைக்கு இதுவும் நடக்கும். இதுவும் கோரிக்கையை கொண்டு போனால் ஸோ நீதிமன்றம் அங்கீகரிச்சிட்டாங்க, நம்ம கட்சிக்காரங்களுக்கு நம்ம வேலை கொடுக்கலான்னு ஆர்எஸ்எஸ் குண்டு வெடிப்பில் இறந்தவங்க குடும்பம்னாலும் சரி, மண்டைக்காடு கரவத்தில் காணாமல் போய் கடலில் கல்லை கட்டி ஆத்தவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்குனாலும் சரி, கோவை குண்டு வெடிப்பில் இறந்து போனவங்க குடும்பத்துக்குனாலும் சரி, பாஜக நடுவண் அரசு வேலை கொடுக்கலாமே, இது ஒரு பிரசிடென்ட் ஆயிருமே, ஒரு லாவா மாறிடுமே. அதைத்தானே சகோதரி வானதி சீனிவாசனும் கோவை குண்டு வெடிப்பில் இறந்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு கருத்தை கேட்டிருந்தாங்க. விஜய் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? அது அவர் ஏற்கனவே நிதி கொடுத்துருக்கிறாரு. அவங்க கட்சியில் நிதி இருக்கு, அவங்க செய்யத்தான் செய்வாங்க. அது வேறு விஷயம். அது அவங்க கட்சி, அவங்க பெறா கட்சி. இது அரசு இதில் பண்ணுறது தான் நீதிமன்றம் கேள்வி கேட்குது. கட்சி சார்பாக அவங்க கொடுக்கறது, அவங்களுக்கு தொழில் தொடங்கிறதுக்கு முதலீடு பண்ணுறது, வாட் எவர் ஃபார்ம் ஆஃப் ஹெல்ப் தே கேன் டூ, அது யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆளுநர் அவர்கள் பங்கெடுத்த இன்றைய பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் முதன்மையாக பாடப்பட்டது ஒரு விவாதத்தை கிளப்பி இருக்கிறது. இப்படி பார்க்குறீங்க? வந்தே மாதரம் பாடப்பட்டதில் தவறு இல்லை. அது மட்டும் இல்லை, மத்திய அரசோட விஜய் இணக்கமாக போகிறதும் தவறு இல்லை. அது என்ன பஞ்சமா பாதகமா? அது என்ன பெரிய கிரைமா? மத்திய அரசோட ஒரு மாநில அரசு சில விஷயங்களை இணைந்து செயல்படுறது. மத்திய மாநில அரசு நடைமுறைகள் வேற, அரசியல் கூட்டணிங்கிறது வேற. அதில் நான் அவங்க மத்திய அரசை ஸ்டாலின் மாதிரி கண்ணை மூடிட்டு எதுக்காத ஒரு விஜயோட இதை நாம் விமர்சிக்க தயாராக இல்லை. அது நான் அதை வரவேற்கிறேன். அதுக்காக விஜய் ராகுல் காந்தியோட கூட்டணி போக மாட்டார்னு நான் நினைக்கல. கூட்டணி இதுதான் வரும். ராகுல் பிரதமர், விஜய் முக்கிய சக்தி, திருமாவளவன், சிபிஎம், சிபிஐ, மதிமுக, காங்கிரஸ், ஐயுஎம்எல், இவங்க தான் கூட்டணியாக வருவாங்க. இதில் விஜயை தாண்டி இன்னொரு இடத்துல பேரம் பேசக்கூடிய சக்தி இந்த மதசார்பற்ற கூட்டணியை தாண்டி பேரம் பேசக்கூடிய சக்தி மதிமுகவுக்கு மட்டும்தான் இருக்குது. இன்னைக்கு மதிமுக நிகழ்ச்சியில் விஜய் கலந்துக்கல போல தெரியுது. அது கூட்டம் வருங்கிறதுக்காகன்னு சொன்னாப்புல எனக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா நேற்று கோயம்பேடெல்லாம் விஜய் வந்தார், ஒன்றும் பெரிய கூட்டங்கள் எல்லாம் இல்லை. சரி, மற்ற தலைவர்களோட கூட்டங்கள் வரலாம் தானே, அது நம்ம இருக்க வரல. ஆனால் பெரிய கட்டுக்கடங்காத கூட்டம் அந்த மாதிரிலாம் இல்லை. நான் கோயம்பேடில் பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஸோ இந்த இடத்துக்குள்ளே மீதி எல்லாருமே இருக்கலாம். மதிமுகவுக்கு மட்டும்தான் என்டி ஆப்ஷனும் இருக்குது, விஜய் ஆப்ஷனும் இருக்குது. மற்ற எல்லாமே விஜய் கூட தான் இருப்பாங்க. மதசார்பற்ற கூட்டணி, ராகுல் பிரதமர்னு விஜய் அங்கே தான் நிற்பார். அதற்கிடையில் அவர் ஒரு கவனிங்கில்
காலையிலையும் சாயங்காலமும் மத்திய அரசை ஏன் எதிர்த்துட்டு இருக்கணும்? தேவையில்லையே. நான் வந்து மத்திய அரசு விவகாரத்தில் ஒரு விரோத போக்கை கடைப்பிடிக்காதது வந்து பாராட்டத்தக்காக தான் நான் பார்க்குறேன். அதுக்காக நான் வந்து அவர் பிஜேபி சைடு வந்துடுவார், பிஜேபியோட கூட்டணி வைப்பாருங்கிறது நான் முழுக்க நான் அதை ரிஜெக்ட் பண்ணுறேன். ராகுல் கூட தான் அவர் கூட்டணி வைப்பார், காங்கிரஸ் கூட தான் கூட்டணி வைப்பார். ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் ஒரு கருத்து சமீபத்தில் சொல்லுங்க, தமிழ்நாட்டை பாஜக தான் மறைமுகமாக ஆளுகிறதுன்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? பாஜக ஆளும், நாளைக்கு நேரடியாட்டே ஆளும். சகோதரர் இவர் ஆளூர் ஷானவாஸ் எல்லாம் அதை உணர்வார். எதுக்கு எடுத்தாலும் பாஜகன்னு ஒரு எதிர்வினையை ஏற்படுத்தி மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணி பெருசாக ஸ்வீப் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு தன்மையை பலரும் உருவாக்கிட்டாங்க. அதை உருவாக்குனதில் ஆள் ராகுல் காந்தி. நீங்கள் ஸ்டாலின் முதல்வர்னு ஜெயிப்பீங்க, ஜெயிக்கல. ஸ்டாலின் முதல்வர்னு 27 நின்று படுதோல்வி அடைகிறீங்க. 5 ஜெயிக்கிறீங்க. அந்த 5 வச்சு 2 மந்திரி வாங்கிட்டு போறீங்க. நீங்கள் ஸ்டாலின் முதல்வர்னு 8 எம்எல்ஏ ஜெயிக்கிறீங்க. பிசிகாவை தான் சொல்கிறேன். 8 எம்எல்ஏ கண்டெஸ்ட் பண்ணுறீங்க, 2 ஜெயிக்கிறீங்க, 6 தோக்குறீங்க. படுதோல்வி, 75 விழுக்காடு தோல்வி. ஆனால் படுதோல்வி அடைஞ்ச பிறகு 13 எம்எல்ஏக்களை நீங்கள் விஜய் சைடு கொண்டு போய் பாஜக வந்துடக்கூடாது, கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு பொய்யா போலியா ஒரு சந்தர்ப்பவாதமாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து பாஜக எதிர்ப்பை நீங்கள் மக்கள் மத்தியில் கட்டமைக்கிறீங்க. அப்போ உங்கள் சந்தர்ப்பவாதம், சுயநலம், அரசியல் பச்சோந்தித்தனம், துரோகம், ஸ்டாலினுக்கு செய்யக்கூடிய துரோகம், இதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு போர்வைக்குள்ள பூந்துவிட பார்க்குறீங்க. இது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதோட விளைவு 2029 மக்களவைத் தேர்தலில் இந்த சந்தர்ப்பவாத நிலைப்பாடு எடுத்த அந்த கட்சிகள், ராமநாதபுரம் நவாஸ் கனினாலும் சரி, விழுப்புரம் ரவிக்குமார்னாலும் சரி, சிதம்பரம் திருமாவளவனாலும் சரி, மாணிக் தாகூர்னாலும் சரி, ஜோதிமணினாலும் சரி, வேற யார் இருக்கா, சிபிஎம் வேட்பாளர்களாலும் சரி, மக்கள் மத்தியில் புறக்கணிக்கப்படுவாங்க. இது நீங்க 2029 தேர்தலில் இவங்க பாஜக எதிர்ப்புங்கிற ஒரே புள்ளிக்குள்ள எடுத்த சந்தர்ப்பவாத அரசியல் நிலைப்பாட்டுக்கு மக்கள் வந்து இந்த காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, விசிகா, ஐயுஎம்எல் போன்ற கட்சிகளுக்கு வந்து மிகப்பெரிய தண்டனை கொடுப்பாங்க. சப்போஸ் நவாஸ்கனி எனக்கு தனிப்பட்ட முறையில் நண்பர் தான். இவர் ஆளூர் ஷானவாஸ் என் தம்பி தான், திறமையானவர் தம்பி. திருமாவளவன், ரவிக்குமார் எல்லாருமே நமக்கு, ஜோதிமணி எல்லாருமே நமக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க நட்பு ரீதியானவங்க தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அரசியல் ரீதியாக அவங்க எடுத்த ஒரு சந்தர்ப்பவாத நிலைப்பாட்டுக்கு மக்களவைத் தேர்தலில் மக்கள் வந்து கடுமையான தண்டனை கொடுப்பாங்க. இதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். இதை வந்து மக்கள் அமைதியாக தெளிவாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். உங்களோட சந்தர்ப்பவாத ஒரு துரோக அரசியலுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சாக்கு பாஜக எதிர்ப்புங்கிறது. ரொம்ப நாளைக்கு அந்த பாஜக எதிர்ப்புங்கிறது நிற்காது. 2019 பாஜக எதிர்ப்புங்கிறது வந்து ஸ்டாலினுக்கு உதவிச்சு, 21 உதவிச்சு, 24 உதவிச்சு, 26 ஸ்டாலினை கைவிட்டுட்டு இப்போ பாஜக எதிர்ப்பு யாருக்கு உதவ போகுது? யார் பாஜகவை எதிர்க்கிறா? எடப்பாடி பாஜக ஆதரவாளர், ஸ்டாலின் பாஜகவை எதிர்ப்பதை விட துரோகி, எதிரியை விட துரோகியை ஒழிக்கணும்னு காங்கிரஸ் ஒழிக்கிறதுல இதாயிட்டாரு. விஜய்க்கு கூட்டணி கட்சிகள் தான் பாஜகவை எதிர்க்கிறாங்க, காங்கிரஸ் அதெல்லாம். விஜய் வந்து கவனம் செலுத்துறாரு. ஸோ பாஜக எதிர்ப்புங்கிறத இங்கே செத்துட்டு, பாஜக எதிர்ப்பு 26 செத்து போச்சு. நீங்கள் அதை வச்சுக்கிட்டு என்னமா தூக்கி கொண்டாடுறதும், அதை வச்சு நீங்கள் பொழப்பு நடத்துறதும் என்னமா நடக்காது. பாஜக எதிர்ப்புங்கிற உங்கள் சுயநல அரசியல் வந்து மிகப்பெரிய பின்விளைவை ஏற்படுத்தும். அது தம்பி ஆளூர் ஷா நவாஸுக்கு அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன், காலம் உணர்த்தும். விஜய் பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்ற மாதிரி இன்னும் நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது அது எந்த அளவுக்கு சார் சரியா? விஜய் ராகுல் காந்தி தலைமையில தான் கூட்டணி போவாருங்கிறதுல மாறுகிட்ட கருத்து இல்லை. அவங்க அக்ரிமெண்டே போட்டுட்டாங்க. உள்ளாட்சி, ராஜ்சபா, லோக்சபான்னு அக்ரிமெண்டே போட்டுட்டாங்க. அதில் மாறுவாங்கன்னு நான் நினைக்கல. பட் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஸ்பிரண்டாக இல்லாதவர் ஏன் மத்திய அரசை வந்து கடுமையாக எதிர்க்கணும்? நீங்கள் என்டிஆர் எதிர்த்தாரு, அவர் பிரைம் மினிஸ்டர் ஆஸ்பிரண்ட். மம்தா பானர்ஜி எதிர்த்தாங்க, பிரைம் மினிஸ்டர் ஆஸ்பிரண்ட். இவரே ஒரு கூட்டணி கட்சி காங்கிரஸ் ராகுல் காந்தியை நம்பி நடத்திட்டு இருக்கிறார். இவர் ஆட்சியே அமைச்சு கொடுத்தது ராகுல் காந்தி தான். சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல் நேஷனல் லீடர்ஸ்கிட்டையும் மல்லிகார்ஜுன கார்கே மூலமாக திருமாவளவன்ட்டையும் பேசி 13 எம்எல்ஏக்களை அரசியல் அறத்துக்கு மாறாக, தார்மீக நெறிமுறைகளுக்கு மாறாக ஸ்டாலினுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு ஒரு அரசு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இவங்க கூட்டணியாக தான் போவாங்க, அதில் எனக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. அந்த சூழலில் இவங்க பாஜக எதிர்ப்பை இந்த கட்சிகளை வச்சு பார்த்துக்குவாங்க. சிபிஎம் அவங்க கொள்கை ரீதியாக பாஜக எதிர்தான், சிபிஐயும். திருமாவளவன்
ஒரு ஆர்குமெண்ட்ஸ் சேக்கில் 2001 இருந்தாருங்கிறத ஒரு ஆர்குமெண்ட்டாக வச்சா கூட 25 வருஷமா பாஜகவுக்கு எதிராக தான் இருக்காங்க. அது 25 வருஷங்கிறது ஒரு பெரிய நீண்ட காலகட்டம். அதை நம்ம அவங்க எதிர் தரப்பில் இருந்தாலும் மதித்து தான் தீரணும். ஐயுஎம்எல் கேட்கவே வேண்டாம். வேற காங்கிரஸ் மெட்டீரியல் எனிமி இவங்கெல்லாம் இதை பார்த்துக்குவாங்க. மதிமுக மட்டும்தான் என்டி ஆப்ஷனில் இருக்கிறாங்க. என்டி ஆப்ஷனில் இருக்கிறது மதிமுக மட்டும்தான். ஏன்னா அவங்க 2014 அண்ணன் வைகோ மோடி பிரதமர்னு சொன்னார். அது ஈழ பிரச்சனை அதுக்குள்ள உடனே பிரிஞ்சுக்கிட்டாரு. 19 அவர் திமுக அணிக்கு போயிட்டாரு. அதுக்கு முன்னாடி அவர் பல களங்களில் வந்து வாஜ்பாய் கூடயும் பாஜக கூடயும் கூட்டணி வச்சவருங்கிற அந்த இதில் அவர் மட்டும்தான் என்டிஏக்குள்ளே வந்து ஒரு ஆப்ஷனை கிரியேட் பண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. மற்ற எல்லாருமே வந்து பாஜக எதிர்ப்பு அணிக்குள்ளே தான் நான் சொன்ன அந்த சோகால்டு சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ், ஐயுஎம்எல், விசிகா எல்லாம் விஜய் கூட ராகுல் பிரதமர் நின்றுவாங்க.